கடைசியா டாஸ்மார்க்ல வியாபாரம் பார்க்கிறோம் கூட வெளியில வந்துட்டான், போராட்டத்துக்கு வந்துட்டான். எல்லாரையும் ரோட்ல போட்டு ஆட்சியாளர்கள் சொல்லுகிறார்கள், எந்த கொம்பனாலும் குறை சொல்ல முடியாத ஒரு ஆட்சியை நான் கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். எந்த கொம்பனும் இல்ல, எவனாலும் குறைய தவிர எதுவும் சொல்ல முடியாது. என் தங்கை தாரிகா சொன்ன மாதிரி இந்த ஆட்சி தொடரட்டும், அது நீங்க தான் சொல்றீங்க. மக்கள் தன் மனதில் இருந்து சொல்லணும் தொடரட்டும் அப்படின்னு. நீங்க நல்லாட்சியை கொடுத்திருந்தால் தொடரட்டும் நீங்க கேட்க வேண்டியதில்லை, மக்களே சொல்வார்கள் தொடரட்டும் என்று. அவர்கள் இப்ப சொல்லுகிறார்கள் இது போய் தொலையட்டும் என்கிறார்கள். இது யார் பத்தியல? உயிரை காக்கும் மருத்துவர்கள் வீதியில் நின்னாங்க. இப்ப யார் போயிட்டு இருக்கா பத்தியல? ஊனமுற்றோர்கள், மாற்றுத்திறனாளிகள் தங்களுக்கான கோரிக்கை வச்சு போராடும் போது என் உடன் பிறந்தவரை நள்ளிரவில் பாரவுந்துகளில் தூக்கிக் கொண்டு காட்டுக்குள்ளே விட்டு வந்த ஆட்சியாளர்கள் இவர்கள். மனச்சான்று என்ற ஒன்று இருக்கான் பாருங்க. கேட்கிறார்கள் அவர்கள், ஆசிரியர் பெருமக்கள் கேட்கிறார்கள். பணி நிரந்தரம், பகுதி நேர ஆசிரியர்கள் பணி நிரந்தரம், சமவேளை சமசம்பளம், தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்கள் பணி நியமனம், மருத்துவர்கள் ஊதிய உயர்வு கேட்கிறார்கள். கொடுக்கவில்லை, கேட்கவே இல்லை. ஒவ்வொரு வங்கி கணக்கிலும் 5000 கொடுக்கிறார்கள். இது என்னடா ஆட்சி முறை? 6800 கோடி அதில் இழக்கிறார்கள். வெறும் 500 கோடிக்கு இவர்கள் மொத்த பேர் பிரச்சனையும் தீர்த்து விடலாம். இது எப்படிப்பட்ட ஆட்சி? இதுக்கு என்ன பேர்? வெளிப்படையாகவே அநீதிகளால் கட்டமைக்கப்பட்ட ஆட்சி. வெளிப்படையாகவே பார். இது எப்படிப்பட்ட பார்வையற்றோர் எழுதி படிக்கிற தாள் இருக்குல்ல, அதுக்கு வரி போட்டது சரக்கு மற்றும் சேவை வரி. மாற்றுத்திறனாளிகள் பயணிக்கிற முச்சக்கர வண்டி இருக்கு, அதுக்கு வரி போட்டது இந்த ஆட்சி. கேட்கும் திறனற்றவர்கள் செவித்திறன் கருவி வைப்பாங்கல்ல, கேட்கும் கருவி, அதற்கு வரி போட்டது இந்த அரசு. அதற்கெல்லாம் 15 விழுக்காடு 18 விழுக்காடு வரி போட்ட என் அரசு இந்த நாடு தங்கத்திற்கு 3 நாட்கள் யோசிச்சு எவ்வளவு வரி விதிக்கலாம் என்று 3 விழுக்காடு விதிச்சது. குழந்தைகள் சாப்பிடுகிற ரொட்டி இருக்கிற பிஸ்கட், அதுக்கு 18 விழுக்காடு. முதலாளிகளுக்கான தங்கத்திலே 3 விழுக்காடு வரி. என்னது? வெளிப்படையாகவே அநீதி, வெளிப்படையாகவே அநீதி. இங்க பாருங்க, நீட்டு தேர்வு. ஒடுக்கப்பட்ட, தாழ்த்தப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட மக்கள், கல்வி பல 100 ஆண்டுகளாக மறுக்கப்பட்ட சமூகத்தின் பிள்ளைகளுக்கு மருத்துவ கல்வி என்பதை கனவாக்கி பொசுக்கி நாசமாக்கினது அந்த நீட்டு தேர்வு. எத்தனை முறை கேட்கிறோம், நீட்டிலே தேர்ச்சி பெற்று நான் வர்றேன், எனக்கு பாடம் நடத்த போற பேராசிரியர் பெருமக்கள் யார்? அதே பேராசிரியர்கள் தான். பாடத்திட்டம் அதே பழைய பாடத்திட்டம் தான். அப்ப எப்படி இது தரத்தை உயர்த்தும்? இந்த நீட்டு தேர்வை நடத்துறவன் யார்? அமெரிக்காவில் இருக்கிற ப்ரோமெட்ரிக்ங்கிற ஒரு தனியார் நிறுவனம். தமிழ்நாட்டு, இந்திய நாட்டில் நல்ல மருத்துவ மாணவர்களை உருவாக்குவதற்கு அமெரிக்காவில் இருக்க முதலாளிக்கு என்ன வேண்டுதல்? அவனுக்கு என்ன தேவை வந்தது? உன் நாட்டில் மருத்துவ மாணவனையே தேர்வு செய்ய முடியாத நீ தேர்தல் நடத்தி எப்படி நல்ல தேர்தல் தலைவனை மட்டும் தேர்வு செய்வாய்? எப்படி தேர்வு செய்வாய்? இது ஒரு அறிவு சமூகம் சிந்திக்க வேண்டாமா? மருத்துவ தேர்வு எழுதும் போது, நீட்டு தேர்வு எழுதும் போது என் பிள்ளைகளுக்கு தலைமுடியை விரிச்சு விடுகிறாய், துப்பட்டாவை எடுக்கிறாய், உள்ளாடையை கலட்டுகிறாய், மூக்குத்தி தொங்கட்டானே கலட்டுகிறாய். அறிவார்ந்த என் அன்பு சொந்தங்களே, அண்ணன் தம்பி தங்கைகளே, ஒரு மூக்குத்தி எவ்வளவு அளவு இருக்கும்? அதுக்குள்ள பிட்ட கொண்டு போயிட முடியும்னு சொல்ற என் நாடு, தோடுக்குள்ள பிட்ட கொண்டு போய் பார்த்து எழுதிட முடியும்னு நம்புங்கன்னு சொல்லி கலற்ற என் நாடு, இந்த வாக்கு பெட்டிக்குள் ஒன்றுமே செய்ய முடியாது நம்புங்கள் என்று சொல்லுது. எப்படி? இது ஒரு பதறி சமூகமடா, இது ஒரு கொடுமடா. பாருங்க எப்படி போராடுறாங்க பாருங்க. படிக்கிறதா போராடுறதா பாரு, பாத்துக்க. படிக்கணுங்கிற அந்த கனவுல நம் தங்கை அனிதா இறந்தே போனார். தன் உயிரை கொடுத்தாவது அடுத்தவர்களுக்கு அந்த விழிப்புணர்வு பெற்ற அடுத்தவர்களுக்கு இந்த துயரம் தொடரக்கூடாது என்று தன் உயிரை கொடுத்து போராடி பார்த்தால் ஒண்ணும் இல்லை. அரசு ஊழியர்கள் பாரு தெருவில் நிற்கிறான் பாரு, தெருவில் அரசு ஊழியர்கள் போராடுறது பாரு, பாத்துக்க. இங்க என்ன? வீடு ஆக்கிரமிப்பு. 60 ஆண்டுகளாக குடியிருந்த மக்களின் வாழ்க்கை
ஏரி ஆக்கிரமிச்சிட்டான், குளத்தை ஆக்கிரமிச்சிட்டான். ஆக்கிரமிக்கும் போது என்ன பண்ண? இந்த கேள்வி கேட்ட பதில் இருக்கு. முதல்ல அவன் வீடு கட்ட ஒரு செங்கலை எடுத்து வைக்கும் போது தடுக்காமல் என்ன புடுங்கி கொண்டிருந்தேன். அந்த இடத்திலே அவனுக்கு மின் இணைப்பு கொடுத்தது யார்? அந்த இடத்திலே அவனுக்கு குடும்ப அட்டை கொடுத்தது யார்? அந்த இடத்திலே அவனுக்கு வாக்குரிமை கொடுத்தது யார்? அந்த இடத்திலே எரிகாற்று இணைப்பு கொடுத்தது யார்? அந்த இடத்திலே குடிநீர் இணைப்பு கொடுத்தது யார்? அந்த இடத்திலே காவா வெட்டணும் சாலை போட்டவன் யார்? இதே ஆட்சியாளர்கள் தான். அப்ப 60 ஆண்டு 70 ஆண்டு கழிச்சு ஆக்கிரமிப்பு தெரியுது. அப்ப ஏரியை ஆக்கிரமித்தது ஆக்கிரமிப்பு என்றால் கடற்கரையை ஆக்கிரமித்து 4 கல்லறை கட்டி இருக்கிறது ஆக்கிரமிப்பா இல்லையா? இப்ப இது ஆக்கிரமிப்பு என்று நீ இடிக்கிறாய். நாளை பிரபாகரன் மகன் வந்து கடற்கரை தான் எவனுக்கும் கல்லறை இல்லை என்று இடிப்பேன். இப்ப இது ஆக்கிரமிப்பு இடிச்சா அது ஆக்கிரமிப்பா இல்லையா? இல்லையா? இது அரை கிரவுண்ட், அது 2 ஏக்கர். எப்படி பேர் என்ன? வெளிப்படையாகவே அநீதிகளால் கட்டமைக்கப்பட்ட சமூகமடா என் உடன் பிறந்தவனை. வெளிப்படையாகவே அநீதிகளால் கட்டமைக்கப்பட்ட சமூகம். இங்க பாரு, காற்று நஞ்சாயிருச்சு, மீன் பிடிக்க போக முடியல நம்மளால. கடல் எப்படி? கடல் வண்ணத்தப்ப நேரத்தப்ப ஏன் எல்லா ஆளை கழிவையும் உள்ளே விட்டு கடல் இருந்தா உனக்கு எல்லாம் வந்துச்சு. இப்போ உனக்கு தெரியுமா, உனக்கு நீ சின்ன சின்ன இந்த மொத்த பிளாஸ்டிக் நெகிழிய குப்பையில உள்ள தள்ளிட்ட. அதுல அவன் என்ன சொல்றான்? கடல் சூப்புங்கிற அந்த பிளாஸ்டிக்ல இருந்து நுண் துகள்களா மாறி மாறி போய் அது என்ன செய்யுது? உப்பு தயாரிக்கிறோம்ல, அந்த உப்புல வந்துருது அந்த சின்ன சின்ன கண்ணுக்கு தெரியாத துகள். அது என்ன ஆயிருதுன்னா, பிறக்கிற குழந்தையின் தொப்புள் கொடியில் இருக்கு, ஒவ்வொரு ஆண்மகனின் விந்தணுக்குள்ள இருக்குதுங்கிறான் பிளாஸ்டிக் துகள். நான் போட்டு காட்டுவேன் பாரு படம். இப்ப உனக்கு சரியா வரலது, அடுத்த தடவை போட்டு காட்டுற மாதிரி பாரு, தொப்புள் கொடியில் இருக்கு பாரு, எடுத்து கட்டு காட்டுறான் பாரு அப்படின்னு. நீ எங்க போயிட்டு இருக்க? எங்க போயிட்டு இருக்க? மீன்களின் எண்ணிக்கையை விட கடலுக்குள் பிளாஸ்டிக்கின் எண்ணிக்கை அதிகம்ங்கிறான். இந்தியா எவ்வளவு பெரிய நிலப்பரப்பு, அது மாதிரி 2 மடங்கு குப்பை இந்த கடலுக்குள்ள கிடக்குங்கிறான். கடல் நினைச்சிட்டு இருக்க? நீ சுவாசிக்கிற காற்று ஆக்சிஜன் இருக்கல, மூச்சு காற்று, அமேசான் காடுகள் இருந்து வெறும் 20 விழுக்காடு தான் தம்பி. வெளியில இருக்கிற மரஞ்செடி கொடிகள்ல கடலுக்குள்ள ஆள்காங்கிற நீல பச்சை பாசி தாவரத்திலிருந்து தான் 80 விழுக்காடு உயிர் காற்று நமக்கு ஆக்சிஜன் வருகிறது. இது கடல் வெறும் தண்ணி நினைச்சிட்டு இருக்க? அவ தாண்டா நம்ம ஆதி தாய். அதுல இருந்தாண்டா எல்லாம் வந்தது. முதலா உயிரே அதுலதான் தோன்றுச்சு. ஆழித்தாயே, எங்கள் ஆதி நீயே ஆழித்தாயேன்னு நாம சொல்றது காரணம் அதுதான். அந்த கடல் எப்படி இருக்குன்னு பாத்துக்க பாரு. மீன் பிடிக்க போனா சுட்டு கொல்றான், ஒன்னும் பண்ண முடியல. இந்த நிலையில் எல்லாவற்றையும் நாம் மாற்றணும்னு உங்க பிள்ளைகள் துடிக்கிறோம்.